ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒரு மாடர்ன் சைனீஸ் டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சில சீரீஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான் நாம பார்க்க போற இந்த மீட் யோர் செல்ஃப். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் தாண்டி சில எபிசோட்ஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா மனசுக்கு நெருக்கமான ஒரு சீரீஸா அது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். ஹீரோயின் சூஹோவோட இன்ட்ரோடக்ஷனோட தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஷூஹோ ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா, மேனேஜ்மெண்ட் பொறுப்புல. ரொம்ப பிஸியான ஆள், நல்ல சேலரி வருது, ஆனா லைஃப்னு ஒண்ணு வெளியே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிஸியான வாழ்க்கை. காலையில போனா நைட்டு டயர்ட் ஆகி வீட்டுக்கு வர வரைய தொடர்ந்து வேலை. மேனேஜ்மெண்ட் பொறுப்புங்கிறதால ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவளோடது. மாறி மாறி பார்த்துக்கணும். ஏன் ஒருத்தங்களுக்கு ஷூல ட்ரிங்க் கொட்டினப்ப கொஞ்சம் கூட அவமானப்படாம ஷூக்கோ அந்த லேடிக்கு ஷூவெல்லாம் கூட தொடச்சு விடுறா. அந்த அளவுக்கு டவுன் டு எர்த். ஆனா அதே மாதிரி வேலையில அடுத்து முன்னேறி போகணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம், பிஸி லைஃப் ஸ்டைலுக்கு பழக்கப்படுத்திக்கிட்ட ஒரு கேரக்டர்னு எல்லாமே ஷூஹோட இருக்கு. மீட்டிங்ல இருந்து கவனிச்சுட்டே இருக்கா, அப்போ அவளுக்கு ஆன்டியோட போன் வந்துட்டே இருக்கு. ஷூஹோ அதை கட் பண்ணிட்டு லஞ்ச் டைம்ல ஆன்டிக்கு போன் பண்ணிடுறா. என்னடி இது, போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா, இன்னைக்கு உங்க அப்பாவோட பர்த்டே மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஷூஹோக்கு இருக்கிற பிஸியில சத்தியமா ஞாபகம் இல்ல. இல்ல நான் அப்பாக்கு போன் பண்ணலாம் தான் லஞ்ச் டைம்ல யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா எங்க அப்படின்னு வீடியோ கால்ல ஷூஹோ அப்பாவை பாக்குறா. ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா நடுவுல போனை வாங்கி, உடம்ப பாத்துக்க மாட்டியா, எவ்வளவு பிஸியா இருப்ப, நைட்டு வயித்த ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்கலாம்னு சொன்னல, எப்ப பண்ண போற அப்படின்னு கேட்க, இதோ பண்ண போறேன், என் ஃப்ரெண்டு நான் இருக்கான்ல, நானும் அவ்வளவுதான் ஒன்னா பண்ண போறோம்னு ஷூஹோ சொல்றா. ஓ நானும் கூட வராளா, அப்ப எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்ல, அவ உன்னை நல்லபடியா பாத்துக்குவா, ரெண்டு பேரும் போய் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. குட்டியா ஒரு பொண்ணு கூட இருக்கா, அவங்க வீட்டுல சொந்தக்கார பொண்ணு. ஷூஹோ அவளுக்கும் பாய் சொல்லிட்டு போனை கட் பண்றா. அடுத்த ஃப்ரெண்டு நான் தான் மெசேஜ் பண்றா, எப்படி இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒன்னா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு. அதுக்குள்ள ஷூஹோவோட ஜூனியர் பையன் ஒருத்தன் வந்துடுறான். உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்க டிபார்ட்மெண்ட் தான் வேலைக்கு சேர்றா, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, நல்ல வேலை பார்த்தா எந்த கவலையும் இல்ல, ஆனா நிறைய தண்ணி கொடுக்காதீங்க, ஏன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்கு டைமே கிடைக்காது, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷூஹோ கிளம்பி போயிட்டு இருக்கா. தண்ணி கூட குடிக்க கூடாதான்னு அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கா. நைட்டு ஷூஹோ வேணா வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு நான் இருக்கால, அவ வந்துடுறா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, ரெண்டு பேரும் நம்ம எவ்வளவு பிஸியா சுத்திட்டு இருக்கோம் பாத்தியா, பெஸ்ட் ஃப்ரெண்டையே கூட பார்க்க முடியல, லைட்டா அங்கங்க எனக்கு வலிக்கிற மாதிரி வேற இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள வரா. ஷூஹோ பாக்குறா, ஏண்டி டயட்ல எதுவும் இருக்கியா, ரொம்ப இழைச்சிட்ட அப்படின்னு கேட்க, டயட்டா, பிசினஸ் ட்ரிப்ல ரொம்பவே வேலை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் பயங்கரமா எனக்கு உடம்பெல்லாம் இழைச்சு போகுது தெரியுமா, என்ன பண்றதுனே தெரியல, ஜஸ்ட் உன்னை பார்க்க வர போறங்கிற சந்தோஷத்துல தான் நான் என் வாழ்க்கையவே ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி சாப்பிடுறதுக்கு சில திங்ஸ் எல்லாம் எடுக்கிறா. பார்த்தா பாதி திங்ஸுக்கும் மேல எக்ஸ்பைரி ஆனதா இருக்கு. எதுக்குடி இதெல்லாம் உள்ள வச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்க, நேத்து கூட இந்த சாஸ் போட்டு சாப்பிட்டேன், நல்லா தாண்டி இருந்ததுன்னு ஷூகோ சொல்றா. 6 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்பயர் ஆனது போய் போட்டு சாப்பிட்டுருக்கிய, உடம்புக்கு என்னடி ஆகுறது, இதெல்லாம் முதல்ல தூக்கி போடுன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல உட்காந்து ரெண்டு பேரும் பீட்சா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு ஏற்கனவே வயிறு சரியில்லை, நீ குடி, நான் மட்டும் வைன் குடிப்பேன், நாளைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கா, ஏண்டி நம்ம லைஃபை ரொம்பவே வீணாக்கிட்டு இருக்கோமோ, நம்ம ரெண்டு பேருமே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்கோம், ஆனா பாரு கல்யாணமா அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம ரொம்ப பிஸியா இருக்கும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தேடுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதை பத்தியே யோசனையா இருக்குன்னு நான் சொல்றா. அப்படியா மேடம், என்னடா மூஞ்சில லைட்டா ஒரு பொலிவு இருக்கேன்னு பார்த்தேன், கல்யாண காலம் வந்துருச்சு போல அப்படின்னு ஷூஹோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இல்லடி, ஆபீஸ்ல ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன் தான், ஆனா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருக்கான், வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்க, நிஜமாவா, சரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஷூஹோவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீயும் தான் இருக்கே, நல்ல பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைச்சான், ஆனா நீ பிரேக்கப் பண்ணி விட்டுட்ட, அவன் கூடயே கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல, அங்க பாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பிரேக்கப் நடந்தது முடிஞ்சு போச்சு, அதுவும் இல்லாம இப்ப கலீக்ல ஒரு பையன் இருக்கான், என்கிட்ட விட்டு போட்டே இருக்கான் தெரியுமா அப்படின்னு ஷூஹோ சொல்றா. அப்படியா, நமக்கு எந்த கோலும் உருப்படியாவே இல்ல, வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு, கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும், பொதுவான கோல்ஸ் தான் இருக்கு, என்ன பண்ண போறோமோ, வேலையிலேயே நம்ம டைம் எல்லாம் போயிடுது, நமக்கு வேற எதுக்குமே டைம் இல்ல, எனக்கே ரொம்ப எரிச்சலா இருக்குடி, நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் நாளைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், இப்ப தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்க, நான்கு முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ பக்கத்துலயே உட்காந்துட்டு முதுகுக்கு மசாஜ் பண்ணிட்டே தூங்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க.
நான்கு முதுகு வலி கொஞ்சம் அதிகமாவே இருக்க ஆரம்பிக்குது. ஷூஹோ பாத்துட்டு இருக்கா. ஏண்டி இதுக்கும் டாக்டரை பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஷூஹோவை உள்ள கூப்பிடுறாங்க. யாரு வெளியே இருக்குது உங்க ஃப்ரெண்டா, நீங்க ரொம்ப க்ளோஸா அப்படின்னு கேட்க ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு ஷூஹோ சொல்றா. இந்த பொண்ணுக்கு பான்கிரியாஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்துட்டு நார்மலா இல்ல, சீக்கிரமா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க, இதுக்கும் மேல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. நான்கு விஷயம் தெரிஞ்சிருது. பயங்கரமா சோகமாயிடுறா. ஒண்ணும் இல்ல, நீ பத்திரமா போயிட்டு வா, சிடி ஸ்கேன் எடு அப்படின்னு ஷூஹோ அவளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து உள்ள அனுப்பி விடுறா. ஆனா ஷூஹோக்கும் ரொம்ப ரொம்ப பயமா தான் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, அவ மட்டும்தான் எனக்கு எல்லாமே, ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது. நானோட அம்மா வராங்க. ஷூஹோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நேரா உள்ள போயிட்டு நானும் கட்டி பிடிச்சிட்டு ஃபேமிலியா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துருது. ஷூஹோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்றா. ஓ ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. எனக்கு நார்மல்மா அப்படின்னு ஷூஹோ சொல்ல, என் பொண்ணுக்கு நார்மலா இருக்குன்னு சந்தோஷம் கூட பட முடியல. என்னம்மா இது, என்ன பண்ண போறாங்களான்னு கேட்க, வலியை குறைக்கிறதுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க, சர்ஜரி கூட பண்ண முடியாதா அம்மா, எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷூஹோ அழுதுட்டே பேசுறா. போனை கட் பண்ணிட்டு சாப்பிட கூட மனசு இல்லாம அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் இருந்து வேலைக்கு வர வேண்டி இருக்கு, வேற வழியே இல்லல்ல. ஆனா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சோகத்தை உள்ள வச்சுட்டே ஷூஹோ வேலை பாக்குறா. நைட் ஆனா கிளம்பி நேரா நானை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுறா. நான் பக்கத்துல பெட்ல ஒரு பாப்பா இருக்கா, அவ கூட விளையாடிட்டு இருக்கா. ஷூஹோ பக்கத்துல உட்காந்துட்டு என்னடி விளையாட்டு, ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்ல, பரவாயில்லடி இருக்கிற வரைய விளையாடிக்க வேண்டியதான் அப்படின்னு நான் சொல்றா. அப்பெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாத, குழந்தை முன்னாடி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஷூஹோ திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா பக்கத்து பெட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கடைசி டைம் வந்துருச்சு போல பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பெட்டை க்ளோஸ் பண்றாங்க. ஷூஹோ பாத்துட்டே இருக்கா. நான் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. அடுத்து அவளுக்கும் இதே தானே அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட போல. நானு கூட்டிட்டு ஷூஹோ கீழே கேன்டீனுக்கு சாப்பிட வந்துடுறா. சாப்பிடலாம் வாடி முதல்ல அப்படின்னு. இங்க பாரு, நிறைய வேலை நான் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா காசு சேர்க்கணும்னு மத்த எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். இப்போதைக்கு பாரு, காசாவது பணமாவது என் ஹெல்த் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் ஏதோ கேஷுவலா இருக்க மாதிரியே ஷூஹோட்ட பேசுறா. ஆனா ஷூஹோக்கு நல்லாவே தெரியுது அவ பயங்கரமா டிப்ரெஷன்ல இருக்கா. அவ சோகத்தை தாங்கிட்ட மறைக்கிறதுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. ஷூஹோ நான்கு பிடிச்ச பீஸ் எல்லாம் எடுத்து அவளோட பிளேட்ல வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மால நல்லா சாப்பிட்டுக்கணும், இருக்கும் போதே நல்லா சாப்பிட்டுக்கணும்னு சொல்ல ஷூஹோ நானோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. நானும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. ஷூஹோ மறுபடியும் வேலைக்கு போயிடுறா. ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கா. அடுத்தடுத்து பிஸியா இருக்கும் போதே நானோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது. ஷூஹோ என்னாச்சு ஆன்ட்டி அப்படின்னு கேட்க அவங்க ஏதோ சொல்றாங்க. ஷூஹோக்கு மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அவ அசிஸ்டண்ட பார்த்து லீவுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நான் இறந்து போயிருக்கா. அவளோட அஸ்தியை எடுத்துட்டு ஷூஹோ நானோட அம்மா அப்பா அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஷூஹோ அழுதுட்டு இதுக்கு மேல என்ன இருக்கு லைஃப்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. வாழ்க்கை ரொம்ப வெறுத்த மாதிரி அவளுக்கு இருக்கு. அடுத்த நாளும் மறுபடியும் கிளம்பி வேலைக்கெல்லாம் போயிடுறா. ஆனா லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. தனியா உட்காந்துட்டு இருக்கா. டெய்லி அழ ஆரம்பிக்கிறா. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க மேனேஜர் ஏதோ கிளாக் ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஷூஹோவை கூப்பிடுறாங்க. இது நீங்க யூஸ் பண்ணவே இல்லைன்னு ஏதோ ஒரு நட்டை காட்ட, அந்த நட்டு வேஸ்டா போயிடுச்சுமா, அதுக்கு பதிலா வேற யூஸ் பண்ணும், அதை தூக்கி போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட யூஸ் அவ்வளவுதானா, தூக்கி போட போறோமான்னு கிளாக்கையே ஷூஹோ பாத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் மங்கி அங்கேயே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்சு பாக்குறா. ஷூஹோ கூட யாரோ ஆபீஸ்ல இருந்து ஒருத்தங்க வந்திருப்பாங்க போல. ஷூஹோ டாக்டர்கிட்ட நான் சாக போறேனா டாக்டர்னு கேட்க டாக்டர் சிரிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கம்மா, அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கு, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா வந்திருக்கு, இது நீங்க குளுக்கோஸ் ஏறி முடிச்சதும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவர் போறாரு. கூட வந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்கால, என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், 2 days தான் இருக்க போறான், எனக்கு நான் அவனை பாக்கலனா அப்படின்னு அவ தயங்கிட்டு இருக்கா. இல்ல எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், நான் நார்மலா இருக்கேன், நல்லா இருக்கேன், நீங்க இருந்து கிளம்பி போய் உன் வேலையை பாரு அப்படின்னு ஷூஹோ சொல்றா. அந்த பொண்ணு மனசே வராம கிளம்பி போறா. ஷூஹோ வீட்டுக்கு வந்துட்டா. அவளுக்கு நான் கிட்ட இருந்து கடைசியா சில வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை கேட்காமலே வச்சிருந்திருக்கா. இப்போ அதை ஷூஹோ கேட்க ஆரம்பிக்கிறா. நான் சொல்லிட்டு இருக்கா, உன்கிட்ட இப்படி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடி, ஏன்னா நான் இப்ப சொல்ற விஷயத்துக்குலாம் நீ என்கிட்ட பதில் சொல்ல முடியாது பாரு, ஏன்னா நீ இதை சொல்லும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கே நல்லா தெரியும். நான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் சோகமா இருக்காது, கொஞ்ச நாள் அழு, அது எனக்கு போதும். அதுவும் இல்லாம என் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ ஹாலிடேஸ் எல்லாம் வரும்ல, பண்டிகை எல்லாம் வரும்ல, அப்ப அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பேச மறக்காம. அப்புறம் நிறைய சாப்பிடணும்னு நினைச்சேன், நிறைய விதவிதமான இடத்துக்குலாம் போகணும்னு நினைச்சேன், நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எதையுமே நான் பண்ணவே இல்லை. அது எல்லாத்தையும் எனக்காக சேர்த்து நீ பண்ணணும், உன்கிட்ட நான் விட்டுட்டு போறேன், எல்லாத்தையும் நீ பண்ணு புரியுதா? அதே மாதிரி லவ் பண்ணி ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன், அதையும் நீ பண்ணு. எனக்காகவாவது நீ ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இரு புரியுதா? ஏன்னா எனக்காக நான் பார்க்கணும்னு நினைச்ச வேலையெல்லாம் இன்னொருத்தங்க பாக்குறாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் போறேன். அதுவும் இல்லாம நான் உன்னை அங்கிருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன், நல்லபடியா பாத்துக்குவேன், நான் நிறைய உனக்கு காசெல்லாம் கூட ரெடி பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு நான் ஏதேதோ பேசிட்டு இருந்திருக்கா. அழுதுட்டே தான் அவ பேசி இருந்திருக்கா. இதை கேட்டுட்டு நம்ம சூஹோவால தாங்கிக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த சூஹோ
மறுபடியும் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. சாப்பிடவும் முடியல, சாப்பிடாம இருக்கவும் முடியலன்னு அப்படியே ரோபோ மாதிரி அவ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பாக்குறா நான்கு பிடிக்காத திங்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் வீட்டுல வச்சிருப்பால அதெல்லாம் எடுத்து தூக்கி போடுறா. ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அவங்க கம்பெனிக்கு அனுப்பிடுறா. அம்மாக்கு போன் பண்ணிட்டு, இல்லம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லீவே எடுக்கலன்னு 3 மந்த்ஸ் எனக்கு லீவ் கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு வீட்டுக்கு வர வேணாம், கொஞ்ச நேரம் நான் வெளியே ஏதாவது வெக்கேஷன் போலான்னு இருக்கேன், வேற ஊருக்கு போய் சுத்தி பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்றா. அவங்க அம்மா சந்தோஷமா இருந்தா சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஷூஹோ கிளம்பிடுறா. எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப பெரிய டிரைவ் ஒண்ணு போறா. பிளைட் ஏறி பக்கத்துல ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கும் போல அந்த இடத்துக்கு வந்துடுறா. கரெக்டா நேரா உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அப்பாடா சிட்டி லைஃப்ல இருந்து எவ்வளவு பெரிய பிரேக்னு ஷூஹோ நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு குதிரை தெரிச்சிட்டு ஓடுது. என்ன குதிரை தனியா ஓடுதுன்னு ஷூஹோ பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு பையன் போறான். குதிரைய துரத்திட்டு ஷூஹோ மேல அடிச்சு அவ கையில இருந்து போன் கீழே விழுந்துருது. போன் பிரேக் ஆயிடுது. ஆனே பண்ண முடியாத அளவுக்கு. சரி இப்ப நமக்கு மேப் கூட இல்லையேன்னு பக்கத்துல ஒரு குட்டி பையன் நிக்கிறான். ஏ அம்மா, ஷூலு ஹாஸ்டல் எங்கடா இருக்கு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ இங்கதான் இருக்கக்கா, இங்கதான் நீங்க ஸ்டே பண்ண போறீங்களா, உங்களுக்கு வந்து ஜி தெரியுமா, ஜி இருக்கான்ல அந்த பொண்ணுதான், அவங்க அம்மாவை அப்ப உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு அவன் ஏதோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள விளையாட கூப்பிடுறாங்கன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஷூஹோ உள்ள போறா. ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அதை இப்ப ஹோம் ஸ்டேவா மாத்திருக்காங்க. ஷூஹோ யாருமே காணுமேன்னு மாடி எட்டி பாக்குறா. ஒரு பொண்ணு வரா. ஆனா ஷூஹோவை கண்டுக்காம நேரா உள்ள போயிடுறா. தூக்க கலக்கத்துல பக்கத்துல ஒரு ஆள் தவம் பண்ணிட்டு இருக்காரு. சார் சார்னு ஷூஹோ கூப்பிட்டு பாக்குறா. எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என்ன பண்றதுன்னு ஷூஹோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே சீச்சி அப்படின்னு ஒரு மேடம் வராங்க. இது என்னோட தாமா, நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன் எப்போ வருவீங்க, நீங்க அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்ல என் போன் உடைஞ்சிருச்சு, அதான் கால் பண்ண முடியலன்னு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா. நான் உங்க ரூமுக்கு கூட்டு போறேன் வாங்கன்னு அவங்க சூட் கேஸை தூக்கிட்டு ஷூஹோவை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த காம்பவுண்ட் ஒரு வீட்டோட ஸ்டோர் கிடையாது, மொத்தமா இது 3 ஸ்டோர் இருந்தது. அது எல்லாத்தையும் நாங்க வாங்கி ஒன்னா மாத்திட்டோம். இதை வாடகைக்கு விட்டு அதை வச்சு இதை ரெனோவேட் பண்ணிட்டோம். இப்போ இது ஹோம் ஸ்டேவா இருக்கு. இந்த பார்ட்ல மட்டும் மொத்தமா 6 வீடு இருக்கு. நீங்க வந்து 6வது 5வது ரூம் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் 5 மாசம் இருந்துட்டு நேத்து தான் வெக்கேட் பண்ணிட்டு போனாரு. அது மட்டும் எம்டியா இருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. நீங்க உள்ள போங்கன்னு கூட்டு போய் காட்டுறாங்க. ஷூஹோ இங்க தான் 3 மந்த்ஸ் தங்க போறாளாம். வீடு ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அந்த சீச்சியை வெளியே கூட்டு வந்துட்டு டைனிங் ஏரியா இங்க இருக்கு, கிச்சன் இங்க இருக்கு, இங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம், டூல்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்னொன்னா கூப்பிட்டு காட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு வேலை இல்ல அப்படின்னா இங்க மேல பாத்தீங்கன்னா 2nd நம்பர் ரூம்ல நானான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, ஆமா இவர் யாருங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஷூஹோ கேக்குறா. அவர் இங்க இருக்கிறத நீங்க மறந்துருங்க, இல்ல நினைச்சுக்கோங்க, வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமான்னு கேட்க ஒரு சின்ன பையங்க ஹைட்டா இருந்தான். அந்த பையன் குதிரையை துரத்திட்டே ஓடி வந்தான். அப்ப என் போனை தள்ளி விட்டு போன் உடைஞ்சிருச்சு அப்படின்னு ஷூஹோ சொல்றா. சரியான இடத்துலதான் கேட்டிருக்கீங்க, பையன் வீடு இங்கதான் இருக்கு, நான் கூட்டு போறேன் அப்படின்னு அந்த ஆண்டி கூட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள கடையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போன் வந்துருது. இந்த வீடு தாமா, உள்ள போங்க, நல்ல ஃபேமிலி தான், அவங்க அண்ணன் இருப்பான், அவன் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு இந்த சீச்சி சொல்லிடுறாங்க. ஷூஹோ ஓகே ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷூஹோ நேரா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த பையனை ஏற்கனவே அந்த பையனோட அண்ணன் நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். அந்த பையனோட அண்ணன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவன் பேரு யாவோட தம்பி, யாவோட பாட்டி 3 பேரும் தான் அந்த வீட்டுல இருக்காங்களாம். ஏண்டா குதிரை எதுக்குடா கூட்டு போன, மிரண்ட ஓடி இருக்க பாரு குதிரை, முன்னாடி வெடி வேற போட்டிருக்கன்னு சொல்லிட்டு நம்ம யாவ் திட்ட ஆரம்பிக்கிறான். ஷூஹோ எட்டி பார்த்து காலிங் பெல் இல்ல, அதான் உள்ள வந்துட்டேன். அந்த பையன் இருக்கான்ல, குதிரையை துரத்திட்டு ஓடும் போது என் மேல விடுச்சு, என் போன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ சொல்லிட்டு இருக்கா. ஏண்டா அடுத்தவங்க மேல இடிச்சு போனு கீழே வர போட்டியா அப்படின்னு யாவ் தம்பிய துரத்திட்டு செருப்பாலாம் வீசி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஷூஹோ பாக்குறா, என்னடா இது வந்தது தப்பா போச்சு போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. குதிரை வர அங்க உள்ள நின்னுட்டு இவங்க நடக்கிற சண்டையை வேடிக்கை பாக்குது. ஒரு வழியா சண்டை போட்டு முடிச்சிட்டு ஸ்கிரீனை பிக்ஸ் பண்ணணுமா புது போன் வேணுமான்னு கேட்க, இல்லங்க ஸ்கிரீனை பிக்ஸ் பண்ணா போதும், அதுல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு வேலை பிக்ஸ் பண்ண முடியலன்னா அந்த போனோட காசுல பாதி கொடுத்தா போதும், ஏன்னா நான் ஆல்ரெடி போனை வாங்கி 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என் பேரு ஷூஹோ, இங்க பக்கத்தா இருக்குல்ல அந்த ஸ்டோர்ல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா 3 மாசம் தங்க போறீங்களா, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால நான் வந்துட்டு என்னோட தெரிஞ்ச யார்கிட்டயாவது போனை கொடுத்து விடுறேன், ஓகேவான்னு சொல்ல, அவசரம் இல்லைங்க, நீங்க மெதுவா போனை கொடுத்தா போதும், நானே கூட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. தம்பியை கூப்பிட்டு அப்பாலஜைஸ் பண்ண வச்சுட்டு அங்க இருந்து ஷூஹோக்கு பாய் சொல்லிடுறான். பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, என்ன சொன்னான்னு கேட்க, போன் வேணான்னு சொல்லிட்டாங்க பாட்டி, காசு கேட்டா கூட பாதி காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க, எந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு வந்து பெரிய மனசு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பாட்டி வர வர அண்ணன் என்ன ரொம்ப ஓவரா அசிங்கப்படுத்துறான், நீங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வர திட்ட ஆரம்பிக்கிறான். யாவுக்கு அப்ப ஏதோ முக்கியமா கால் வந்துருது. போன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான்.
பாட்டியும் தம்பியும் மட்டும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க மறுபடியும் இந்த சீச்சி லேடி இருக்கால, அவ ஸ்டோர் ரூம்குள்ள வந்துடுறா. பாட்டி வெளிய குதிரை சாணி போட்டிருக்கு, அதை கிளீன் பண்ணலையா அப்படின்னு கேட்க, தோ பண்றமா அப்படின்னு பாட்டி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு அங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நான் பன் பண்ணிருக்கேன், தம்பி இருக்கான்ல அவனுக்கு போய் கொடுக்க போறேன், ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் வேலை பாக்குற இடத்துக்கு போறா. இந்த பையன் இங்க இந்த வுட் எல்லாம் கார்வ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல ஸ்டூடெண்டா படிச்சிட்டு இருக்கான். அங்க மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த அக்கா வெளியே நின்னே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டர் கத்திட்டு இருக்காரு, பொறுப்பே கிடையாது, எவ்வளவு ஸ்லோவா பண்ணுவ, சிலையவனுக்கு செதுக்க தெரியல, இன்னும் முழுசா கத்துக்கவே இல்ல, அதுக்குள்ள கிரியேட்டிவா யூ திங்க் பண்ற அப்படின்னு கண்டதையும் பண்ணிட்டு இருக்க, இப்படியே இருந்தா உனக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும்னு கேட்க அந்த பையன் பாக்குறான். மாஸ்டர் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒருவேளை இப்படி எல்லாம் பண்ணலனா கூட எனக்கு எதிர்காலம் பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க பாருங்க எவ்வளவு திங்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, வராங்க ஆளுங்க போட்டோ எடுக்கிறாங்க, ஆனா யாரும் எதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்கினா கூட குட்டி குட்டியா திங்ஸ் தான் வாங்கிட்டு போறாங்க, இப்படியே இருந்தா நம்ம யாருக்குமே இங்க ஃபியூச்சர் இல்ல, எனக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். மாஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறாரு. அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. அந்த அக்கா வரா, எதுக்குடா மாஸ்டரையும் கோபப்படுத்திட்டு இருக்க, அறிவு இருக்கா இல்லையா, அவர் எப்பவுமே இவ்வளவு கோவப்பட மாட்டாரு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அக்கா ஷாங்காய் போயிட்டேன்னா கொஞ்சமாவது நிம்மதியா வாழலாம், அங்க லைஃப்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல, யாரா சொன்னா, ஷாங்காயில வாழ்றவங்க ஷாங்காய் மாதிரி வாழ்வாங்க, நம்மள மாதிரி ஊர்ல ஹாப்பியா வாழுவாங்கடா, நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட இதுல நம்பிக்கையே இல்ல. இங்க நம்ம ஷூஹோ வீட்டுக்கு வர ரூம்க்கு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு பக்காவா ரெடி பண்றா. ஆல்ரெடி அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொரியர்ல அமுச்சு வச்சிருந்திருக்கா முன்னாடியே. இந்த ரூமா அவளோட ஒட்டுமொத்த வீடாவே மாத்திட்டு எல்லா திங்ஸையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு மோட்டிவேஷன் கோட்ஸ் எல்லாம் கூட ஒட்டி வைக்கிறா. சரி ரொம்ப நேரம் இருந்துட்டோம், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி வெளியே போறா. மெடிடேஷன் சார் இன்னும் மெடிடேஷன் பண்ணிட்டே தான் இருக்காரு. கரெக்டா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, போலான்னு நினைக்கும் போது அந்த ஹோட்டல்ல பிரேக்குக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஆனா ஷூஹோவை பார்த்துட்டு புது பொண்ணா இருக்க, வாமா உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அவ ஒருத்திக்காக மட்டும் அங்க இருக்க ஒரு ஆண்டி சமைச்சு தராங்க. ஷூஹோ சாப்பிடுறத வேடிக்கை பார்த்து தான் போகணும்னு அங்கேயே நிக்கிறாங்க. ஷூஹோக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. சரி சாப்பிட்டாதான் போவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டின்னு சொல்ல, நல்லா இருக்காமா, நீங்க பாரு நீ அடிக்கடி வரலாம், நாங்க ஒவ்வொரு நாளைக்கு இங்க டிஷ்ஷை மாத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷூஹோ பில் பே பண்றதுக்கு போறா, கார்டு கொடுக்குறா. அங்க கார்டு எல்லாம் இல்லம்மா, நீ வந்து ஜிபே பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட என்னோட போன் இல்ல, அதனால தான், கேஷ் இருக்கா, நான் போய் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வரவான்னு கேட்க, ஏடிஎம் கூட பக்கத்துல இல்லையே ஆண்டி சொல்றாங்க. ஷூஹோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என் கேமராவை நீங்க வச்சுக்கோங்க, நான் அப்புறம் வந்து உங்களுக்கு காசு கொடுத்துட்டுன்னு சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்கதான் நீ தங்க போற, நல்ல பொண்ணா தெரியற, நீ அப்புறமா மெதுவா வந்து கொடு, அவசரமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஷூஹோ பாக்குறா, ஜாலியா ஊரை சுத்தி பார்க்க போறா. போற இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ரொம்ப தூரம் போறவளுக்கு எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கறதே மறந்து போற அளவுக்கு போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல மரத்து கீழே உட்காந்துட்டு போனதுமே இவ ஃப்ரெண்டு ஞாபகம் வந்துருது. இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லடின்னு சொல்லிட்டு அப்ப பாட்டுக்கு தனியா அழ ஆரம்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் நமக்கு யாவை காட்டுறாங்க. யாவ் ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. இங்க இருந்து அட்வர்டைசிங் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிசினஸ். நாளைக்கு நம்ம ஊர்ல எம்ப்ராய்டரி ஷாப்பு எக்ஸிபிஷன் எல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வராங்க, அதுக்கான வேலையெல்லாம் நம்ம தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் அமைதியா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வால்நட்ஸ் இருக்கே, என் ஃப்ரெண்டு கொடுத்தான், எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க, எப்படியாவது நம்ம அதை வித்து கொடுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான், ஏதாவது பண்ணி நம்ம வித்து அவனுக்கு கொஞ்சம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம், ஓகேவா அப்படின்னு யாவ் கேக்குறான். ஓகே ஓகே பண்ணிடலாம், ரொம்ப வால்நட்ஸ் டேஸ்டியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா கூட இருக்கு அப்படின்னு கூட வேலை பாக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சூஹோவை பாக்குறதுக்கு அந்த வுட் எல்லாம் வந்து சிலையா செதுக்குறாருல அவர் வந்துடுறாரு. சூஹோ பாக்குறான். அங்கிள் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த பெரிய ஹோட்டல் ஒண்ணு கட்டுறாங்கல்ல, அதுல மெயின் ஹால்ல வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சிலை ஒண்ணு அது அவங்க கையால செதுக்கி தர சொல்றாங்க. ஆனா மத்த இடத்துல எல்லாம் அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களாம். சோ அதனால வந்துட்டு அவங்க மிஷின்லயே செதுக்குறதே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உங்கள்ட்ட செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்ல, ஆனா அவருக்கு ரொம்ப அது அப்செட்டா போயிடுது. அப்படியாப்பா, அப்ப அதுக்கும் வேற யாரையாவது பாத்துக்க சொல்லு, வேண்டாம்ப்பா நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. யாவுக்கே இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஷூஹோ போறா, போயிட்டே இருக்கா, ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கா மலையடி வார்த்தைக்கிட்ட. மறுபடியும் வில்லேஜ்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல. சார் எனக்கு கொஞ்சம் வழி சொல்றீங்களா அப்படின்னு யாரும் நிக்கிறாங்க கேக்குறா. பார்த்தா நம்ம யாவ் தான் அங்க நிக்கிறான். இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நம்ம கிராமத்தோட என்ட்ரன்ஸ் தெரியும்னு சொல்றான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ அங்க இருந்து கிளம்புறா. ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. யாவ் எட்டி பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல மாடு சாணி போட்டிருக்கு, அதுல காலை வச்சுட்டேன் அப்படின்னு ஷூஹோ அப்படியே மாட்டு சாணியில காலை வச்சுட்டு ஒத்த கால டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. காலை எடுமா முதல்ல, மாட்டு சாணி பார்த்ததே இல்லையான்னு கேட்க, பாத்திருக்கேன், கால் வச்சது இல்லைன்னு சொல்லிட்டு ஷூஹோ கால் எடுக்கிறா. ஷூ மட்டும் கண்டு சாணியோட போயிருது. இதை பார்த்துட்டு யாவுக்கு காமெடியா இருக்கு. அவன் படுக்கு தனியா சிரிச்சிட்டு இருக்கான். ஷூஹோ கால்ல ஷூ கூட இல்ல, என்னால கீழே வைக்க முடியாதுன்னு ஒத்த கால குதிச்சிட்டு இருக்கா. அவளை கூப்பிட்டு அவனோட குதிரையில ஏத்திட்டு இன்னொரு ஷூ இருக்குல்ல சாணி ஷூ, அதை எடுத்து ஒரு குச்சியில கட்டிட்டு அவளை கூட்டிட்டு ரோந்து மாதிரி போயிட்டு
இருக்கான் யாவ். இது வரைய குதிரையிலே ஏறினது இல்ல போல, கவலைப்படாதீங்க. கியூட்டி பை ரொம்ப ஜாலியான குதிரை. அன்னைக்கு வெடி வச்சுட்டாங்க. அதான் தெரிச்சுட்டு ஓடிருச்சு. மத்தபடி ப்ராப்ளம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். இங்க சம்பாதிக்கிறது உங்களுக்குலாம் போதுமா இருக்கா அப்படின்னு ஷூஹோ கேக்குறா. எங்களுக்கு பெருசா செலவு எதுவும் கிடையாது. இங்க ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கம்மி தான். அதுவும் இல்லாம பாட்டி நிறைய காய்கறி விளைவிக்கிறாங்க எங்க தோட்டத்துல. நான் வேலைக்கே போகாட்டி கூட பாட்டி காசுலயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு யாவ் சொல்றான். பாட்டிக்கு என்ன வயசுன்னு கேட்க 80 அப்படின்னு யாவ் சொல்றான். 80 வயசு பாட்டி காசுல உட்காந்து சாப்பிட்டு பெருமையா பேசுறான் பாருன்னு ஷூஹோவுக்கு அசிங்கமா இருக்கு. ஷூஹோவை அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ஒரு பொண்ணு இருந்துட்டு இருக்கா. இங்க உட்காருங்க அப்படின்னு ஷூஹோவை சொல்லிட்டு இந்த லேடிக்கு செருப்பு கொடுக்கணும். செருப்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த கடைக்கார பொண்ணு உள்ள ஓடுறா. ஆமா சீனியர், எதுக்கு உங்க குதிரையில கூட்டு வந்தீங்க? அந்த குதிரையில இதுவரையே யாரையுமே ஏத்துனது இல்ல. எதுக்கு இந்த பொண்ணை ஏத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ வாய் மூடு, நம்ம கெஸ்ட் அவங்க அப்படின்னு யாவ் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷூக்கு ரொம்ப காசு வாங்க மாட்டாங்க. 25 யுவான் கொடுங்க போதும்னு அந்த பொண்ணு சொல்றா. 10 யுவான் தான், அதுக்கு மேல ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு யாவே பே பண்ணிடுறான். எதுக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னு இந்த பொண்ணு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் அப்புறம் ஒரு நாள் உங்க கடைக்கு வரேன் அப்படின்னு ஷூஹோ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. 2 பேரும் ஒண்ணா கிளம்புறாங்க. யாவ் அவளோட வீட்டுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு யார் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஷூஹோவை பார்த்து. நம்ம ஊருக்கு டூரிஸ்டா வந்திருக்காங்க, நம்ம ஊர்ல தான் 3 மந்த்ஸ் தங்க போறாங்களா அப்படின்னு யாவ் சொல்லிட்டு இருக்கான். குதிரையை புடிச்சிட்டு கொடுத்து ஷூஹோ நீ கூட்டிட்டு வா, பின்னாடியே நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க யாவோட பாட்டி ஷூவை கிளீன் பண்றாங்க. பாட்டி பாட்டி கொடுங்க கொடுங்க, நானே கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஷூஹோ சொல்றா. போமா, கெஸ்ட் நீ எங்க ஊருக்கு, நாங்க இது கூட கிளீன் பண்ண மாட்டேனா, நீ போ போ, உனக்கு பழக்கம் இருக்காதுன்னு அவங்களே கிளீன் பண்றாங்க. உள்ள ஷூஹோவை சாப்பிடறதுக்கு கூப்பிடுறாங்க. உள்ள போய் உட்கார்றா. இவ்ளும் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டு நான் வந்து நிறைய இன்னைக்கு பீஃப் பண்ணேன், அந்த சூப் உங்களுக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பீஃப் நல்ல கிரேவி மாதிரி வச்சு சூப் கொடுக்குறாங்க. சூப்பர், எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்க நேரமா ஸ்பெஷல் டிஷ் வேற கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாவ் சொல்லிட்டு இருக்கான். சாப்பிடும் போது இருங்க இருங்க நான் ஆண்டிக்கு பாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு யாவ் ஆண்டியோட வெளியே போறான். என்னாச்சு ஆண்டி அப்படின்னு கேட்க, இல்லப்பா அந்த பையன் இருக்கான்ல, நான் ஷாக் ஆகி போயே தீருவேன் ஒத்த கால நிக்கிறான், இங்க எதிர்காலமே இல்லங்கிறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்களாம், அவங்க ஷாக் ஆகி போறாங்களாம், இவனும் போறேங்கிறான், எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆண்டி, சின்ன பையனா கனவெல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு பேசுறேன் அப்படின்னு யாவ் அவனுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கான். ஷூஹோ வெளியே வரா. போன் கடை வாங்கி, அம்மா என் ஃப்ரெண்டோட வீட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன், என் போன் உடஞ்சு போச்சு, நாளைக்கு சரி பண்ணிடுவேன், என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹோ போனை கட் பண்ணிடுறா. உங்ககிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குமா அப்படின்னு யாவ் கிட்ட கேக்குறா. என்கிட்ட போன் இல்லாதனால கேஷ் இல்ல அப்படின்னு, நான் அப்புறமா திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல பரவாயில்ல, கேஷ் வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஹோட்டல் போனோம் அப்படின்னு ஷூஹோ சொல்றா. சாப்பிட்டது பத்தலையா அப்படின்னு யாவ் கேக்குறான். சாப்பிட்டதெல்லாம் பத்துது, நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், அதுக்கு ஒரு ஹோட்டல்ல காசு கொடுக்கல, இப்ப மட்டும் நான் கொடுக்காட்டி என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, அதனால தான் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஷூஹோ சொல்லிட்டே நடக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது சீக்கிரமா பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.